எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவே ஃபேமஸான குசின்னா அது செட்டிநாடு குசின் தான். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு அரிசி, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மிளகு ஜாஸ்தி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகளை சேர்த்துக்கோங்க. மல்லி விதைகளை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 முழு பூண்டு சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து மிதமான தீயில் இதெல்லாம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் அது கூடவே 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1.5 kg அளவு நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா இதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். இப்போது இந்த கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாட்டுக்கோழி ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சுவையான செட்டிநாடு வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புரோக்கன் பவுல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.